ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் சினிமாவில் படம் எடுத்துட்டு இருக்கிற சீனியர் மோஸ்ட் கம்பெனின்னா நிச்சயமா சத்யஜோதி ஃபிலிம்ஸ். தியாகராஜன் சாரோட உழைப்புக்கும் அவருடைய இந்த சினிமா மேல அர்ப்பணிப்புக்கும் என்னுடைய பெரிய வணக்கம், நெஞ்சார்ந்த நன்றி. அவருடைய மகன்கள் செந்தில், அர்ஜுன் 2 பேருமே தியாக சார் மாதிரியே அர்ப்பணிப்போடு அதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இது போல் ஒரு கம்பெனி இவ்வளோ பேஷன்ஸோட ஒரு 50-55 வருஷம் தாங்க முடியுமா சினிமாலன்னா இனிமேல் அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. அவங்க எடுத்துக்கிற இந்த படத்துக்கு வரதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தயாரிப்பாளர் நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா. அதாவது ஒரு படம் எடுத்த என்ன மிச்சம்னு கேட்டீங்கன்னா, தினத்தந்தியோட அவையோட அருள்ல கிடைக்கிற 4 பக்க இலவச விளம்பரம் தான் மிச்சன்ற லெவலில் தான் இன்னைக்கு சினிமா போயிட்டு இருக்கு. அந்த 4 பக்க விளம்பரம் இல்லைன்னா இன்னைக்கு எடுக்கிற பல படங்கள் போய் நான் எடுத்து ரிலீஸ் பண்ணி காட்டவே முடியாது. அதுக்கான ஆதாரமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தொடர்ந்து படம் எடுக்கக்கூடிய சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறைய வெற்றிகள் கொடுக்கணும். இன்னைக்கு அதே மாதிரி தயாரிப்பாளர் நலன் அக்கறை உள்ள இயக்குநர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு அந்த காலத்தில் ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் பாண்டியராஜோடைய படம் நிச்சயமா ஜெயிக்கணும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம வீட்டு பெண் அந்த கதாநாயகி அவங்களுடைய படமும் ஓடணும். அதே மாதிரி ஒரு புரட்சி தலைவரை நடிகராக பார்க்காம மனிதராக அதிகமாக பார்த்தாங்க. நம்ம புரட்சி கலைஞரையும் நடிகராக பார்க்காம மனிதராக தான் பார்த்தாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம மக்கள் செல்வனையும் நடிகராக பார்க்காம மனிதனாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால எல்லாத்துக்கும் அவரை பிடிக்குது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், அவருடைய படமும் ஓடணும். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நாளில் தலைவன் தலைவி ஒரு அற்புதமான படம். படம் நடிக்கும் போதே சில படங்கள் மனசு திருப்தியாக நடிப்போம். எப்படி நான் ஒரு தர்மதுரைய படம் நடித்து முடித்தோடனே பார்த்தோமோ, சேது நடித்து முடித்தோடனே பார்த்தோம், அந்த ஒரு திருப்தி இருக்குது இந்த படத்தில். டப்பிங் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமான நினைவுகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு சேது. அவங்கள சொல்லவே வேணாம், நித்யா மேனன். ஸோ ரொம்ப நல்ல படம். பாண்டியராஜ் சாருக்கு ஒரு அடுத்த ஒரு பிரமாதமான படமாக இருக்கு. நன்றி. தலைவன் தலைவி படத்தில் தலைவன் தலைவி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு ஆடியோ லஞ்சுக்கு நாங்களாம் வந்திருக்கோம். இந்த படம் வெற்றி படமாக அமையணும். நன்றி. ஐயா, அது இப்போ சொல்லணுமா மேடையில சொல்லணுமா? ஐயா இப்பவே சொல்லு. நாகாயா அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஆட்டியா, நன்றி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சென்றாயன். தலைவன் தலைவி அண்ணன் பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷன்ல எனக்கு மிக அற்புதமான ரோலு, எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. என் கேரக்டர் பேர் சோமண்டா. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப அழகாக அற்புதமாக வந்திருக்கு. 25 கம்மிங் சூன் ரிலீஸு. படம் மிகப்பெரிய வெற்றி படம். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும், ஹீரோ சாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வேற எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். பேர் சாவித்ரி. நான் இந்த தலைவன் தலைவி மூவியில் ஹீரோயினியோட சித்தி ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படத்தோட வருகைக்காக. அண்ட் ரொம்ப நாள் கனவு எனக்கு சந்தோஷ் நாராயணன் சாரோட ஒர்க் பண்ணுன்ட்டு. ஸோ அதுவும் நடந்தது. அண்ட் விஜய் சேதுபதி சாரோட நடிப்பில் நித்யா மேனனோட இருக்கிற ஒரு படத்துக்கு நான் பாடினது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கேன். பாட்டு போகணும். அதுதான் சார் எங்க பார்த்தாலும் வந்துட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்லாம். அதனாலதான் அது பண்ண டான்ஸ்ல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது விஜய் சேதுபதி சாரோட போன மகாராஜாவில் நடித்ததுக்கு பிறகு இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு வாய்ப்பு தந்த சத்யஜித் தியாகராஜன் சாருக்கும் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் பாண்டியராஜும் மற்றும் மற்ற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நேற்று உங்கள் வீடியோ தான் ட்ரெண்டிங். மாஸ் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். தலைவன் தலைவி இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜ் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஆஃபீஸில் போய் பார்த்துருக்கு உனக்கு நல்ல கேரக்டராக நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு. இந்த படமே ஒரு மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலாக சத்யஜோதி ஃபிலிம்ஸு தியாகராஜ் சாரோட படம் அப்படின்னால கேட்க தேவையில்லை. கண்டிப்பாக வெற்றி படம். விஜய் சேதுபதி பாண்டியராஜன் காம்பினேஷன். தலைவன் தலைவி புரட்சி தலைவர் படம் மாதிரி டைட்டில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தியாகராஜன் சார் கை வச்சார்னாலே அது வந்து வெற்றி படம் தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தலைவன் தலைவி இட்ஸ் அ ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. ஏன்னா பாண்டியராஜ் சார்கிட்ட ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பசங்க 2ல் நான் பண்ணியிருப்பேன் ஒரு சின்ன ரோலு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் சாரோட மச்சானா நடிச்சிருக்கேன். விஜய் சேதுபதி சாரோட மச்சானா நடிச்சிருக்கேன். இட்ஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. படம் எல்லாரையும் என்கேஜ் பண்ணோம். இது ஒரு குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே எனக்கு பர்சனலி. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணாவோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடியோ ஆல்பம் ரிலீஸ் வருது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் பாண்டியராஜ் சாரோட 5-6 இயர்ஸாக நான் அவரோட கான்வர்சேஷனில் இருந்திருக்கேன். அதில் அவரோட ஏஸ்தட்டிக்கும் என்னோட சவுண்டும் சேரணும்னு சொல்லி நான் ரொம்ப அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஸோ இந்த பட வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாண்டியராஜ் சார். அண்ட் இந்த மியூசிக் ஆல்பம் தலைவன் தலைவி ஆல்பம் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸில் வந்திருக்கு. நிறைய ரூட்டட் எலிமெண்ட்ஸையும் அப்புறம் கொஞ்சம் மாடர்ன் சவுண்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். அது வந்து இதில் எங்களுக்கு பர்சனலி வெரி ஹாப்பி வித் எப்படி இது ஷேப் ஆகிருக்குன்னதில். அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு கொலாபரேஷன் நான் சொல்லுவேன். எனக்கு ஐ திங்க் ஆஃப்டர் 2017 பிரதீப்போட ஒரு சாங் இதில் ரிலீஸ் ஆகுது. அது இன்னைக்கு ஐ திங்க் இன்னைக்கு இது ப்ராப்ளி இந்த ஆடியோ லான்ச் அப்போ அந்த சாங் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப். அண்ட் சம் அமேசிங் ஆர்டிஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஒரு ஜாஃப்னாலேருந்து ஒரு குருஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஆர்டிஸ்ட், அவர் ஒருத்தரும் இதில் ஃபர்ஸ்ட் அவர் பாடியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. புண்ணியா பாடியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஹியூஜ் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஆஃப் ஒர்க். இந்தியன் கோரல் என்செம்பிள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மியூசிக்கல் இதில். ஆஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோஷினி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இங்கே அட்ரெஸ் பண்ணி பேசுகிறதுல. ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஐ எம் ஸோ பிளெஸ்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ராகவர்தினின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதி சாரோட சிஸ்டர், தங்கச்சி கேரக்டர். ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் இதில். எல்லாம் ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அந்த மாதிரி ரோலாக இருந்தது. ஒரே ஹைப்பராக இருக்கும் என் ரோலே இதில். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் இங்கே பார்த்தது. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வெகு சீக்கிரமே திரையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் எல்லாரும் கிடைக்க போகுது. உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த திரைப்படத்தின் உருவாக்கத்தின் போது கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இதை நீங்கள் திரையில் பார்க்க போகிறீங்க, நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தில் நான் ஒரு சிறு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு இயக்குனர் பாண்டியராஜுக்கும் என்னுடைய இனிய நண்பரான சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். போட்டோ எடுத்துங்க.
ஃபோட்டோ எடுத்துருங்க, நான் பேசுகிறேன். தியாகராஜன் வழங்கும் தலைவன் தலைவியுடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில் ஒரே விழா கோலமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் எனக்கு ஆடியோ லான்ச்சு இந்த விழா நடக்கிறதுக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி சாரோட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், நித்யா மேனா இருக்கட்டும், இந்த இதில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேது சார் தான் கேட்பாரு, எப்படி சார் புறக்கி போட்டது மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்க பங்கை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அது அதே மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷ் நாராயணன் நானும் முதல் தடவையாக சேர்ந்துருக்கோம். உண்மையிலே இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம். 5 சாங் போட்டிருக்காரு, 4 டீமும் செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே கேட்டு பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாட்களுக்காக காத்திருந்தோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிற ஒரு படம். எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய, அதே மாதிரி ஒரு காதலன் காதலி கூட கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருக்கும். இந்த மாதம் ஜூலை 25 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஒரு ரக்குடு லவ் ஸ்டோரி அப்படின்னு போடுறதுக்கு ஏற்ற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா கோலமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ஒரு கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா வந்து பாண்டிராஜ் சார் டைரக்டர், சேது நித்யா மேனன் காம்பினேஷனு, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ஒரு தரமான ஒரு ஆட்கள். அதே மாதிரி வந்து பாண்டியராஜ் சார் வந்து எப்பவுமே ஒரு சவுத் கல்ச்சர் பேஸில் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த படமும் அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கான ஒரு கல்ச்சர் பேஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் படமாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து தமிழ் மக்கள் அனைவரது குடும்பங்களிலும் இந்த படம் கொண்டாடப்படும் மாபெரும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. மாலை வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். முதல்ல வந்து மிகப்பெரிய நிறுவனம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ், அவங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அந்த படத்தில் நானும் இருக்குன்றதே பெரிய விஷயம். இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அடுத்த நன்றி யாருக்குன்னா இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களுக்கு தான். ஏன்னா அவர் கூட நான் வந்து கடைக்குட்டி சிங்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் 2வது படம் ஒரு பெரிய இயக்குனர் மறுபடியும் என்னை வந்து அவருடைய 2வது படத்துலையும் கூப்பிட்றதே அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்காக அவர் கூட நான் முதல் படமாக நடிக்கிறேன், முதல் தடவையாக நடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹீரோலே ரொம்ப எளிமையான, எளிதில் பழகக்கூடிய ரஜினி சாருக்கு அப்புறம் நான் இவரை தான் சொல்லுவேன். அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், குறிப்பாக இணை இயக்குனர் ஜெகன் அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு குறும்பான ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு அழகான ஒரு காதல் குடும்ப படம். காதல் வந்து காதலிச்சு குடும்பத்துக்கு பிறகும் காதலிக்கிறது, அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன சண்டைகள், அதை ரொம்ப அழகாக பாண்டியராஜன் வந்து ரொம்ப நேர்த்தியாக லவ்வபுளாக எல்லாரும் ரசிக்கும்படியாக ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் நானும் இருக்கின்றதே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படத்துக்கும் ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. வணக்கம். தலைவன் தலைவி பேர்லேயே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருக்குது. இந்த ஆடியோ லான்ச் நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். அண்ட் இந்த படத்துக்கு மாபெரும் வெற்றியடைய நம்புகிறேன். என்ன காரணம்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. பாண்டியராஜ் சாரோட இயக்கம், விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் வருது. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இந்த ஆடியோ லான்ச் விழாவை எதிர்பார்த்து காத்திருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தலைவன் தலைவி படத்தோட ஆடியோ லான்ச். நான் இதில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அமரசிகாமணி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு.
ஸோ படம் முழுக்க அப்படியே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டரு. ரொம்ப பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. எங்கள் அண்ணன் வந்துட்டாரு. நேரில் பார்க்காமல கூட சைடில் பார்க்குற அளவுக்கு அவர் கலரில் சட்டை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாண்டியராஜ் சாருக்கும், அப்புறம் சத்யஜோதி தியாகராஜ் சார், அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர் விஜய் சேதுபதி சார், எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ரோலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தை நீங்கள் தான் பார்த்து மக்கள்கிட்ட எதுவுமே சேர்க்கணும். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும், டீமுக்கும், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நன்றி. நிக்கலன்னா உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி. ஆமாம் ஆமாம், டைரக்டரு பெஸ்ட் இல்லை. அப்புறம் எங்கள் சத்யஜோதி தியாகராஜ் சார் பற்றி சொல்லணும்னா, நான் சத்யஜோதியில் வந்து ஒரு 4-5 படம் அவர்கிட்ட கண்டினியூவாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து நிறைய பல ஆண்டு காலமாக வந்து தமிழ் சினிமா வாழ வச்சிட்ருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும், நிறைய எங்களை மாதிரி ஆட்களையும் எல்லா டெக்னீஷியன்லாம் வாழ வைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தியாகராஜ் சார் ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.